கர்த்தருடைய உன்னத நல் நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். என்னங்க அங்கே தான் போன வாரம் இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா இங்கே வந்தாவது தமிழில் கேட்கலான்னு நினச்சா தமிழ் ரொம்ப குறைவாகவே இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத் ஹாப்பி சாபத்துன்னு சொல்லி எல்லாருக்கும் அப்படியே பழகிடுச்சு இல்லைங்களா? ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரின் மீதும் பரலோக தேவனுடைய பரிசுத்த கரம் அமர்வதாக. அவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதமானது இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற நாம் அனைவரின் மீதும் தங்கும்படியாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் ஜெப சந்தையோடு இந்த நாள் செய்திக்குள்ளாக என்னோடு கடந்து வரும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபு ஒரு அருமையான ஜெபம் செய்வார். எப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னா, என்னை எல்லா தீங்குக்கும் மீட்டு, கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம், மீட்டு ரட்சித்து காத்த என் தேவனுமானவர் தூதனுமானவர் என்ற வார்த்தையை யாக்கோபு பயன்படுத்துவார். கடந்த 6 நாட்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு ரட்சித்து அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்த்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை எண்ணி தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வழக்கமாக ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளிலும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அனுபவங்களை படிப்பது நம்முடைய வழக்கம். இந்த வாரத்திலும் நான் ஆசரிப்பு கூடார சத்தியத்தினுடைய அடுத்த பகுதியை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தேன். பொன் தூபபீடத்தினுடைய அனுபவத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இடையில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. கடந்த வாரம் நான் ஸ்பைசர் கல்லூரியில் இருக்கும் பொழுது கெட்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்படி போனாங்க. அங்கே ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு சற்று நினைவுபடுத்தி கொடுத்தார். அந்த அனுபவத்தை நான் யோசிக்கிற பொழுது அந்த பாடம் இந்த நாள் அனைவருக்கும் தேவைப்படுகிறதா இருக்கிறபடியினாலே அந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பெரும்பாலும் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் வருவது இயல்பு. சில நேரங்களில் யாராவது நம்மை துன்பப்படுத்துகிற பொழுது மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பது நம்முடைய வழக்கம். அப்படியாக நான் கடந்த வாரத்தில் ஸ்பைசர் கல்லூரியில் எல்லாருமே தெரியும், நீங்கள் ஸ்பைசருக்கு அநேக நம்முடைய திருச்சபையிலேருந்து வந்தவங்க தான். கெட்செமனே தோட்டம் இருக்குது இல்லைங்களா? அந்த கெட்செமனே தோட்டத்துக்கு ரூமில் உட்காந்துட்டு இருந்தோம். நல்ல மழை. என் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சு, அங்கே போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. சரி, குடையும் இல்லை கையில், எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நடந்து போயாச்சுங்க. போய் ஜெபம் பண்ணுறதுக்காக அந்த கெட்செமனே தோட்டத்துக்குள்ளே போயிருக்கிறேன். ஒரு 2 நபர்கள் அங்கே அமர்ந்துருக்கிறாங்க. 2 பக்கமும் அங்கே உட்கார்றதுக்கான இடம் இருக்குது. அதில் வலதுபுறத்தில் 2 நபர்கள் உட்காந்துருந்தாங்க, இடதுபுறத்தில் யாருமே இல்லை. சரி, நான் இடதுபுறத்தில் அமரலாம் அப்படின்னு இப்போ உட்காரும் பொழுது அங்கே உட்காந்துருந்த 2 நபரில் ஒரு நபர் எனக்கு பரிச்சயமானவர். நான் அந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர் பிபிஏ படிச்சிருந்தார், 3rd இயர். அப்போ என்னை பார்த்த உடனே கையை காட்டி, மாஸ்டர்ஸுக்கு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அட்மிஷனுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருக்கும்போது நலம் விசாரித்து முடித்த உடனே அவர் பக்கத்தில் இருந்த ஒருவர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஒரு பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஆமாம், இங்கே தான் தியாலஜி படிச்சுட்டு போனாங்க அப்படின்னும் போது எனக்காக ஒரு ஜெபம் பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜெபம் பண்ணணும், ஆனால் என் கரங்களை கோத்து, நம்ம 2 பேரும் கரங்களை கோத்து ஜெபம் பண்ணணும், நான் நம்புகிறேன், ஊழியக்காருடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்பாரு அப்படின்னு சொன்னார். எவ்வளோ விசுவாசம் அப்படின்னு எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷங்க. பரவாயில்லையே, இவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, சரி கரங்களை கொடுங்க அப்படின்னு 2 பேரும் கரங்களை கோத்தோம். நான் கேட்டேன், அவர் ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர், ஆங்கிலம் தெரிந்தவர் என்பதனால இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டோம். நான் கேட்டேன், எதுக்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு மிக முக்கியமான விண்ணப்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னார். என்ன விண்ணப்பம் சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் ஒரு உலகளாவிய ஒரு பெரிய கம்பெனியில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரத்தில் அங்கே ஒரு தேர்வு நடைபெற போகிறது. ஹெச்ஆருக்கான, ஹையர் ஆஃபீஸருக்கான ஒரு தேர்வு நடைபெற போகிறது. நான் நீண்ட நாட்களாக எப்படியாவது அங்கே வரணும் அப்படின்னு நான் ஆலோசித்து கொண்டிருக்கிறேன். இந்த வாட்டி கண்டிப்பாக நான் வந்துடணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறத பார்த்த உடனே என் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி எழும்புச்சு, எதுக்கு அவ்வளோ பிரயாசப்படுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்.
அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னார். ஒருவேளை கம்பெனியில் படாத பாடு படுத்திருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அவர் சொன்னார், என்னோட சின்ன சின்ன பசங்க ஜூனியர் பாஸ்டர், எல்லாரும் மேலே பொசிஷனில் போயிடுறாங்க, சம்பள உயர்வு மாதம் மாதம் இன்க்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு முதிர்ந்தவன், எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டுது. அப்படிங்களா, ஐயோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது உங்கள் கதையை கேட்டு அப்படின்னும் போது அவர் சொன்னார், கட்டாயம் அடுத்த வாரம் நடக்கிற அந்த தேர்வில் நான் ஹையர் ஆஃபீஸராக மாறணும், நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னார். எனக்கு ஒரே சந்தோஷங்க, பரவாயில்ல இவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டேன், சரிங்க ஹையர் ஆஃபீஸராக மாறி என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 4 டீம் இருக்குது, 4 டீமையும் காலி பண்ண போகிறேன். எனக்கு எவெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம இருந்தாலும் அவெல்லாம் மேலே உட்காந்துட்டு இருக்கிறான், எல்லாரையும் காலி பண்ணணும், பழி வாங்கியே தீரணும் அப்படின்னாரு. என்னடா கையை வேற பிடிச்சிட்டோம், இதுக்கு ஜெபம் பண்ணலாமா வேணாமா, எப்படி ஜெபம் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணேன். அவர் எதிர்பார்த்தார், கட்டாயம் அவர் தான் தேர்வடையணும்னு நான் ஜெபம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தாரு. நான் என்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன், உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரோ அது நீங்கள் இவருக்கு வாய்க்க பண்ணுங்க அப்படின்ன உடனே ஜெபத்தை முடித்த உடனே கேட்டார், என்னப்பா சார் இப்படி செஞ்சிட்டிங்களே என்னாரு. என்னாச்சுங்க சார் அப்படின்ன போது கேட்டேன், நான் ஜெயிக்கணும்ல நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கணும், நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தலையே, நீங்கள் ஆண்டருடைய சித்தம் இருந்தால் வரட்டும், அவருடைய வில்லு இருந்தால் வரட்டும்ல நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஆமாங்கய்யா, நீங்கள் சொன்ன ஜெபம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் தேர்வாகணும்னு நினச்சிங்க, ஆனால் எதற்கு தேர்வாகிறீங்கன்னு நான் கேட்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்க, நான் எல்லாரையும் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவரும் இந்த விண்ணப்பத்தை ஏற்பாரா ஏற்க மாட்டாரா எனக்கு தெரியல, அதனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னார். அடுத்த கேள்வி என்ன தெரியுங்களா கேட்டார் அவர், எத்தனை வருஷமாக பாஸாக இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா ஒரு 6 வருஷம் தாங்க ஐயா. பைபிள் எத்தனை வருஷமாக படிக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு 6-7 வருஷமாக தான் ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா, பழிவாங்குதலை குறித்து ஜெபம் பைபிள் இல்லையா அப்படின்னு கேட்டார். இருக்குதுயா கேட்டிருக்கிறேயா படிச்சிருக்கிறேயா. சொன்னார், சிம்சோன் எதுக்காக ஜெபம் பண்ணார் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டார். ஆமாம்ல அப்படின்னு எனக்கும் ஒரு நிமிஷம் ஷாக்காச்சுங்க. சொன்னார், சிம்சோன் பழி வாங்கிறதுக்காக ஜெபம் பண்ணது சரின்னா நானும் பழி வாங்க தானே ஜெபம் பண்ணுறேன், அப்போ என்னுடைய ஜெபமும் சரிதானாங்க, நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்து நீங்கள் இப்படி தானே ஜெபம் பண்ணியிருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு கேள்வி அங்கே உள்ளத்துக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாகவே நம்ம பைபிளை ஒழுங்காக படிக்கலையா? அவர் வேற ஒரு ஹையர் ஆஃபீஸருக்கு போட்டி போடுறாரு, நிறைய விசுவாசத்தில் வளர்ந்துறவராக இருக்கிறாரு. அவர் அடுத்த வார்த்தையை சொன்னார் பாருங்க, அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம், மனித முயற்சி கூட சில சமயங்களில் தோற்கும், ஜெபம் ஒரு நாளும் தோக்காதுன்னாங்களாம். அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் முயற்சி பண்ணி நான் கூட தோற்று போகலாம், ஆனால் என் ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது, ஜெபம் நிச்சயமாய் பதில் கொடுக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் எனக்கா சங்கடமாக போச்சு. ஒரு பதில் அவருக்கு கொடுத்தே ஆகணும். என்ன பதில் கொடுக்கறது? சரிங்க சார் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், நான் இப்போ பர்சனலாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சர்ச்சும் முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் இருந்த நபர்கிட்ட கேட்டேன், யார் அவருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய ரிலேட்டிவ் தான், எனக்கு அங்கிள் அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஏதோ பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். நான் பிறகு சொல்கிறேன், இப்போ அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இந்த வார்த்தைகளை நான் கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் போச்சு, உண்மையாகவே பழி வாங்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கலாமா? ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாகவே சிம்சோனுடைய ஜெபம் பழி வாங்கிறதுக்காக தான் இருந்ததா என்று சொல்லி வேதாகமத்தில் நான் ஆராய ஆரம்பிச்சேங்க. அப்போ முதல் எழும்பின கேள்வி என்ன அப்படின்னா, நான் வேத வசனத்தை படிச்சிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன், பழி வாங்குதல் யாருக்குரியது அல்லன்னு பைபிள் சொல்லுது. வசனத்தை வாசிக்கலாங்களா? சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம், கொஞ்சம் வேகமாக, நேரம் கடந்து போயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக வாசிப்போம். வேதாகமத்தில் பெரும்பாலும் 2 விதமான ஜெபங்கள் உண்டு. ஒன்று எதிரிகளை ஆசீர்வதிக்கிற ஜெபம், இரண்டாவது எதிரியின் இடத்திலிருந்து நீதியை பெரும்படியாக ஜெபிக்கிற ஜெபம். எதிரிகளை ஆசீர்வதிக்கிற ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் எதிரிக்கு நீதி செய்ய வேண்டும் என்கிற ஜெபத்தை தாவீது வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும், லூக்கா 18வது அதிகாரத்தில் ஓமையிலும் பார்க்க முடியும். தாவீதின் சங்கீதத்தில் அநேக சங்கீதங்களில் நீதியை எதிர்பார்க்கிற ஜெபத்தை அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் வேதம்
பழிவாங்குதலை குறித்து என்ன சொல்கிறது என்பதை வாசிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். உபாகமம் 32, 35 வாசிக்கலாம் பாருங்களேன். பழிவாங்குதலும் பதிலளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் யாருக்குரியது? தேவனுக்குரியது இல்லை. எப்பொழுதுமே கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், ஒரு காரியத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா 1 அல்லது 2 சாட்சிகள் தேவை. பழைய ஏற்பாட்டில் ஒரு சாட்சியை பார்த்துட்டோம், பழி வாங்குதல் யாருக்குரியது? தேவனுக்குரியது. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பவுலும் அதே வார்த்தையை சொல்றாரு, நீங்க பழி வாங்காதீங்க. பழி வாங்குதல் யாருக்குரியது? தேவனுக்குரியது. தேவனுக்குரியது பழி வாங்குதல் அப்படின்னா கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் அங்க நீதி செய்யும்படியாக நீங்க என்ன பண்ணணும்? இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. பொதுவாகவே ஒரு கிறிஸ்தவன் பழி வாங்கலாமா அப்படின்னா கூடாது. ஏன்னா வேதத்தை நம்பி விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பழி வாங்குதலை கேட்கக்கூடாது. மாறாக நீதியை தான் கையாளுவதற்கு பதிலாக தேவன் நீதியை செயல்படும்படி நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். இப்ப அந்த நபர் கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது இல்ல, சிம்சோன் ஜெபம் பண்ணாரே, நீங்க எத்தனை வருஷம் பைபிள் படிக்கிறீங்க, நீங்க எத்தனை வருஷம் பாஸ்டரா இருக்கிறீங்க, சிம்சோன் ஜெபம் பண்ணது ஆண்டவர் கேட்டார் அப்படின்னா நான் பழி வாங்க ஜெபம் பண்ண அப்படின்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா? அந்த காரியத்தை நீங்கள் நானும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சிம்சோன் உண்மையாகவே கேட்டாரா? வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிப்போம் வாங்களேன். என்ன சம்பவம் என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு கேள்வியோடு கூட இந்த சம்பவத்துக்குள்ள போகும்னு நினைக்கிறேன். பழிவாங்குதலின் ஜெபத்தை பரலோகத்தின் ஆண்டவர் கேட்பாரா? பழிவாங்குதலின் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம வைத்து இந்த சம்பவத்துக்குள்ள போவோம் அப்படின்னா நம்முடைய பதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பழி வாங்குவதற்காக ஒரு நபர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் பழி வாங்குதலுக்கான நோக்கம்தான் என்று இருக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா, கேட்பாரா என்பதுதான் நம்முடைய கேள்வி. என்னங்க நினைக்கிறீங்க நீங்க? கேட்பாரா, கேட்க மாட்டாரா?
கேட்பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது, கேட்க மாட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது. இப்ப இந்த சிம்சோன் சம்பவத்தின் அடிப்படையில் பழி வாங்குதலுக்காக சிம்சோன் ஜெபித்தாரா இல்லையா? இந்த ஒரே தீர்வாய், இந்த ஒரு விசை மட்டும் நான் இவர்களிடத்தில் பழி வாங்கும்படி அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த பழி வாங்குதலின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா? பதில் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார் இல்லைங்களா? இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை தான் அந்த ஐயா பிடிச்சுக்கிட்டு சொன்னாரு, ஏன் பழி வாங்குதல் ஆண்டவர் கேட்க மாட்டாரோ? நிச்சயம் கேட்பாரு. சிம்சோனுக்கு கேட்டார் அப்படின்னா அது யாருக்கும் கேட்பாரு? எனக்கும் கேட்பார். சிம்சோனுடைய ஜெபத்தில் பழி வாங்குதலுக்கான அர்த்தம் ஆழமா இருந்ததா என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், அவங்க தாயார் சொல்லி கொடுத்தாங்களாம், மனித முயற்சிகள் கூட ஒருபோது தோற்று போகும், ஆனால் ஜெபம் ஒருபோதும் தோற்காது. ஆனா சில நேரங்கள் நம்முடைய ஜெபங்கள் தோற்று போகுது. ஏன்? சில நேரங்களில் ஊக்கமா ஜெபிக்கிறோம், விழுந்து விழுந்து ஜெபிக்கிறோம், சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம், சோகமா ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சில நேரங்களில் ஜெபம் வாய்க்காமல் போவதற்கான காரணம் என்ன? சிம்சோன் உண்மையாகவே பழிவாங்குதலுக்காக தான் ஜெபித்தாரா? பழிவாங்குதலின் ஜெபத்தை ஆண்டவர் உண்மையாகவே கேட்டு அதை அங்கீகரிக்கிறாரா? அந்த ஒரு கேள்வி நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? சிம்சோன் பழி வாங்க வேண்டும் என்று கேட்ட ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆனால் அந்த பழி வாங்குதல் இருந்த நோக்கம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? சிம்சோன் உண்மையாகவே தன்னுடைய இறுதி நேரத்தில் அவன் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை, ஆண்டவரே நான் என் கையில் ஒரே தீர்வாய் அவர்களை பழிவாங்கும்படி அப்படின்னா, சிம்சோன் தனிப்பட்ட அவனுடைய 2 கண்களை பிடுங்கினதுக்காகலாம் பழி வாங்க கேட்கலாம். அவனை பலமிழக்க செய்ததுனால பழி வாங்கணும் அப்படின்னு அவன் கேட்கல. அவனுக்கு என்று ஒரு நோக்கம் இருந்தது. ஒருவேளை யோசித்து பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட சிம்சோன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன தடை செஞ்சிருக்கலாம்? சிம்சோன், உன் ஜெபத்துக்கு நான் பதில் தரமாட்டேன், ஏன் நீ தவறான ஜெபத்தை ஜெபிக்கிற. ஆண்டவர் நிறுத்திருக்கலாமா? நிறுத்திருக்க கூடாதுங்களா? கட்டாயம் நிறுத்திருக்கலாம். அடுத்தது ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், சிம்சோன் நீ தவறு செஞ்சவன், நீ கண்களை வேணுனதான் இழந்த, உன்னுடைய இச்சையினால தான் கண்கள் இழக்கப்பட்டுச்சு, உன்னுடைய இச்சையினால தான் உன்னுடைய பலம் குறைந்தது, அதனால உன் ஜெபத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன், உனக்கு பதில் கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? ஆனா ஆண்டவர் ஏதாவது பதில் கொடுத்தாரா? முடியாதுன்னு இல்ல. ஆண்டவர் சிம்சோன் எதற்காக ஜெபித்தானோ அந்த ஜெபத்தை அங்கீகரித்தார். ஆனால் அந்த அங்கீகரிப்புல என்ன காரியம் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. சிம்சோனுடைய பிறப்பை நாம் வாசிக்கும் பொழுது சிம்சோனுக்குன்னு தேவனுடைய திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை புரிஞ்சாதான் அந்த ஜெபம் புரியும். திட்டம் என்ன? வாசிக்கலாங்களா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிக்க போறோம். சிம்சோனுக்குன்னு இந்த திட்டம் என்ன? நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அடுத்த வார்த்தை ரொம்ப கவனமா கவனிங்க. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். சிம்சோனுடைய பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுங்க. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியர் கையில் இருந்து மீட்டு ரட்சிக்கிற கடமையும் பொறுப்பையும் தன் பிறப்பிலே கொண்டிருந்த மனுஷன் யாரு? சிம்சோன். தேவன் இந்த பழிவாங்குதலின் ஜெபத்தை ஏன் அங்கீகரித்தார் அப்படின்னா, அந்த பழிவாங்குதலின் ஜெபத்துல தேவனுடைய திட்டம் இருந்தது. ஏன் தேவனுடைய திட்டமா இருந்துச்சு? ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23 24 வரைக்கும் நம்ம வாசிப்போம் அப்படின்னா, பெலிஸ்தியர் கையில ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. என்ன நியாய தீர்ப்பு? வேதம் என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிப்போம். பெலிஸ்தியரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, நல்ல கவனமா கவனிங்க, தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். அடுத்த வசனம்,
ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். ஏன் பெலிஸ்தியர் கையில நியாய தீர்ப்பு செலுத்த வேண்டிய காரியம் இருந்துச்சு அப்படின்னா, ஜனங்கள் தாகோனை வழிபட்டு உண்மையான தேவனை விட்டு தாகோன் தெய்வத்தை வழிபட்டு வந்தபடியினால, உண்மையான தேவனை நிந்தித்தபடியினால தேவன் பெலிஸ்தியர் கையில நியாய தீர்ப்பு செலுத்த வேண்டிய காரியம் இருந்தது. அதை தான் நம்ம பிறப்பிலே வாசிக்கிறோம். சிம்சோன் பிறந்த போதே அந்த சிம்சோன் பிறப்புக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, பெலிஸ்தியர் இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்டு ரட்சிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் கையில் யார் வச்சிருந்தது? சிம்சோன் வச்சிருந்தார். நீங்க நல்லா கவனமா கவனிங்க. எந்த ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, எந்த ஜபத்திற்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து பதில் வரும் அப்படின்னா, பழி வாங்குவதற்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரானா? ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். ஆனா ஏன் சிம்சோனுடைய வாழ்க்கையில மட்டும் அனுமதித்தார் அப்படின்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவன் தனிப்பட்ட காரணத்திற்காக ஒருபோதும் தேவ சமூகத்தில் பழி வாங்குதல கேட்கல. அவன் 2 கண் போனதற்காகவோ இல்ல அவன் பலம் குறைந்து போனதற்காகவோ அவன் ஜெபிக்கல. அவனுக்கு தெரியும் அவன் ஒரு ரட்சகன், அவனுக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலரை பெலிஸ்தியர் கையிலிருந்து ரட்சிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் கரங்களில் வைத்திருந்தது யாரு? சிம்சோன். இப்ப இறுதி நேரம் அவனுக்கு தெரியுது, எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, எனக்கு பலத்தை கொடுத்தீங்க, ஆவியானவரை கொடுத்தீங்க, சத்துவத்தை கொடுத்தீங்க, எல்லாவற்றையும் எனக்கு நீங்க கொடுத்திருந்த போதும் கூட நான் அதை உபயோகப்படுத்தி எனக்கென்று வைத்த திட்டத்தை நான் என்ன பண்ணல, முடிக்கலப்பா. இந்த ஒரு விசை அவன் கேட்டதற்கான காரணமும் நோக்கமும் என்ன அப்படின்னா, அந்த ஒரு விசை ஜபத்துல தேவனுடைய திட்டமும் இருந்தது, தேவனுடைய நியாய தீர்ப்பு செலுத்துகிற காரியமும் இருந்தது. அது இருந்தபடியினாலதான் ஆண்டவர் சிம்சோனுடைய ஜபத்துக்கு என்ன கொடுத்தாரு? பதில் கொடுத்தார். நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவர் ஜெபிக்கிறோம், நம்முடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சில நேரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை நம்ம எல்லோரும் வாசத்தான். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 10வது வாக்கியம். இங்க ஒரு கூட்டம் எதுக்கு ஜெபம் பண்ணுதுன்னு பாருங்களேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு, சரிங்க பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமா எங்களை விடுங்க ஆண்டவரே, நாங்க நியாய தீர்ப்பு செலுத்தணும்னு கேட்டாங்களா? இல்ல ஆண்டவரே நீங்க நியாய தீர்ப்பு செலுத்துங்கப்பா. ஆனா அவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க, என்னன்னா எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர்கள். இதை தாவீதினுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். தாவீதும் அநேக நேரங்களில் பழிவாங்குதலுக்கான ஜெபத்தை ஜெபித்தார். ஆனால் ஒருபோதும் பழிவாங்குதல் அவருடைய கரங்கள் அவர் என்ன பண்ணல, எடுக்கவே இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். சவுல் தாவீதின் கையில் அகப்பட்டாரா இல்லையா? அகப்பட்ட பொழுதெல்லாம் தாவீது வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துச்சு. என்ன வார்த்தைங்க? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல என் கையை. என்னங்க அர்த்தம்? தாவீது புரிந்து வைத்திருந்தார், நியாய தீர்ப்பு செலுத்துகிற அதிகாரத்தை யார் தான் எடுக்க முடியும்? ஆண்டவர் தான் எடுக்க முடியும். மாறா நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆண்டவரே எங்களுக்கு நியாயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நியாயத்துக்காக போராடுகிற அனுபவத்தை நீங்களாம் பெறலாம். ஆனால் மாறாக நியாய தீர்ப்பு செலுத்துகிற அதிகாரத்தை எடுப்பதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பு உங்களுடையது அல்ல, அது யாருடையது? என்னுடையது. பழி வாங்குதல் உங்களுடையதல்ல, அது எங்களுடையது. பழி வாங்குதல் உனக்குரியதல்ல, அது எனக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவு தீர்க்கமாய் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறார். நீங்க ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார் அப்படின்னா, அந்த ஜபத்தில் ஆண்டவருடைய திட்டம் ஒன்று இருந்தது. பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க. அதனால ஆண்டவர் அந்த ஜபத்தை அங்கீகரித்து அதற்கான தீர்வை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படிதான் இருக்குதா?
நீங்களும் நானும் அந்த ஜெபங்களை ஜெபிக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார் தெரியுங்களா? அக்கிரம சிந்தை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அக்கிரம சிந்தைனா என்ன அர்த்தம்? அடுத்தவன் அழிந்து போகணும்னு ஜெபிக்கிறோம் பாருங்க ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றதே இல்லையா, கேட்கிறதே இல்லையா. ஆண்டவர் சிம்சோனுடைய ஜெபத்தை கேட்டதற்கான காரணம், அந்த ஜெபத்தில் ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா நீதி இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தில் எதை எதிர்பார்க்கிறார்னா, இவன் ஜெபிக்கிற ஜெபம் உண்மையுள்ளதா, அது நீதியானதா, அது உண்மையுள்ளதும் நீதியானதும் அங்கீகரிப்புக்கு உரியதுமா இருந்தா மாத்திரம்தான் தேவன் சிம்சோனுடைய ஜெபத்துக்கு என்ன பண்ண முடியும், பதில் கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எப்படியா இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோங்க. அந்த நபர்கிட்ட நான் கேட்டேன்ல, அவர் யாருன்னு கேட்டேன்ல, அவர் சொன்னார், என்னுடைய ரிலேட்டிவ் தான், எனக்கு அங்கிள் சொன்னார் பாருங்க. ஹாஸ்டல் ரூமில் ஒன்றா சந்தித்தோம். சந்திக்கும் போது அவர் சொன்னார், அவர் சொல்கிறார் நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், இவர் சும்மாவே ஆஃபீஸில் இருக்கிறது இல்லை, எல்லார் மேலேயும் மொட்டை கடிதாசு போடுறது, இல்லாத பொய் புகார்களை ஏற்படுத்துறது, இவருடைய வேலையை எவனை தள்ளி விட்டுட்டு எங்கே உட்காரலான்றது மட்டும்தான். இதை அந்த அலுவலகம் புரிந்து கொண்டதுனால தான் கடைசி வரைக்கும் இவர் எங்கேயே வச்சிருக்கிறாங்க, கீழ்த்தட்டிலேயே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, அந்த விண்ணப்பத்துக்கு ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். யோசித்து பாருங்க, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணும் அப்படின்னா அந்த ஜெபத்தில் ஆண்டவர் எதை பார்க்குறார், நீதி இருக்கிறதான்னு பார்க்குறார், உண்மை இருக்கிறதான்னு பார்க்குறார். ஜெபிக்கிற ஜெபம் அது உள்ளத்தின் பூர்வமாக உண்மையுள்ளதா இருக்கிறதா என்பதை ஆண்டவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் இந்த காலங்களில் எப்படியா இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கணும். மாறாக பழிவாங்குதலுக்கான காரியத்தை நம்முடைய கரங்களை எடுத்தோம் அப்படின்னா ஒருபோதும் தேவன் செயல்படவே முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவங்க தாயார் சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இல்ல, மனித முயற்சி தோக்கும், ஜெபம் தோக்குமா அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொல்லுங்க, ஜெபம் தோற்குமா தோக்காதா? ஜெபம் தோல்வி அடையுமா அடையாதாங்க? கட்டாயம் அடையும். எப்ப அடையும் தோல்வி? அக்கிரம சிந்தையோடு ஒரு மனுஷன் ஜெபிப்பான் அப்படின்னா, பழிவாங்குதலின் எண்ணத்திற்காக கரம் கோத்து ஜெபிப்பான் அப்படின்னா, அவனுடைய சுய தேவைக்காக ஜெபிப்பான் அப்படின்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, அங்கீகரிக்கவே மாட்டார், அங்கீகரிக்கவே மாட்டார். அந்த பலிபீடத்தில் அடியில் இருந்த ஆத்துமாக்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். அவங்க கேட்குறாங்க, எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீங்க ஆண்டவரே? அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாய தீர்ப்பை நாங்கள் ஒருபோதும் கொடுக்க மாட்டோம், அந்த நியாய தீர்ப்பை நாங்கள் ஒருபோதும் கையில் எடுக்க மாட்டோம், நீங்க தான் நீதி செய்யணும், நாங்கள் எங்க ஒப்படைக்கிறோம்னா உங்களுடைய கருத்தில் என்ன பண்றோம், ஒப்படைக்கிறோம். தாவீதும் அதே தான் செய்தாரு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய மேலே என் கை ஒருபோதும் படுவது இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நியாய தீர்ப்பை நான் ஒருபோதும் எங்க எடுக்க மாட்டேன், என் கையில் எடுக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்களும் நானும் ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு பல நேரங்களில் துன்பங்களையும் நெருக்கங்களையும் நாம் சந்திக்கிற பொழுது நம்ம உள்ளம் ஒரு விதமாக செயல்படும். என்ன தெரியுங்களா, நம்ம ஏன் செயல்படக்கூடாது அப்படின்ற எண்ணம் பல நேரங்களில் எழும்புவது உண்டு. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேங்க, எந்த இடத்தில் மனித முயற்சி நான் இதை செய்தாக வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த இடத்துல தெய்வ முயற்சி ஒருபோதும் வேலை செய்யவே செய்யாது. நீங்க நியாய தீர்ப்பை நம் கையில் எடுக்காம, ஆண்டவரே நீங்க நீதி செய்யுங்க, நீங்க நீதி உள்ள நியாயாதிபதி, நீங்க தான் நீதி செய்யணும், நீங்க தான் எல்லா காரியத்தையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கரத்தில் நாம் ஒப்படைக்கும் பொழுது அந்த நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? லூக்கா 18 வாசிக்கிறேன்ல, லூக்கா 18 அந்த ஓமையில தாங்க வார்த்தை சொல்லுது, அவர் நமக்கு நீதி செய்யாம, அவர் நமக்கு நியாயம் செய்யாம வேற யாருக்கு அவர் நீதி நியாயம் செய்ய முடியும்? ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா, நீ எதை கையில் எடுக்காத, நியாய தீர்ப்பு உன் கையில் நீ எடுக்காதப்பா. நியாயம் செலுத்துகிற காரியத்தை நீ உன் கையில் எடுத்த அப்படின்னா யார் செயல்பட முடியாது, ஆண்டவர் செயல்பட முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பல நேரங்களில் இக்கட்டு சூழ்நிலைகள் என்று கடந்து வருகிற பொழுது அந்த மனிதனை போல நாமும் பல நேரங்களில் சிந்திப்பது உண்டு. நான் முடிச்சுட்டு வரும்பொழுது அவரை கூப்பிட்டு மீண்டும் சந்தித்து சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். அவர் சொன்னார், பாஸ்டர் உண்மையாகவே என் உள்ளத்தில் ஒரு 5 பேரை லிஸ்ட்டு வச்சிருக்கிறார் போல,
பாக்கெட் டைரியிலே வச்சிருக்கிறார். டைரி எடுத்து காட்டுறாரு. நான் அடுத்த வாரம் தேர்வு ஆயிட்டுன்னு அந்த 5 பேர் எங்கே இருக்க மாட்டாங்க, உள்ள ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். இந்த சத்தியத்தை அவருக்கு சொன்ன மாத்திரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை இல்லை, உண்மையிலே நான் இந்த விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் செயல்படட்டும், ஆண்டவருக்கு சித்தமானது வாய்க்கட்டும், ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யட்டும், நான் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு ஜெபம் பண்ண முடிகிற நேரத்தில் என்ன ஜெபம் தெரியுங்களா? ஆண்டவரே புரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுக்கு சித்தமாக இருந்தால் அவர் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெபத்தை அவரால் அங்கீகரிக்க முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் நியாய தீர்ப்பை எந்த வகையில் நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொண்டிருக்கிறோன்னு யோசித்து பாருங்களேன். இந்த சத்தியத்தை படித்து முடிச்சிட்டங்க. என் குழந்தை சிறு தவறு செய்கிறது, இப்போ குழந்தை சூழ்நிலையிலும் நியாய தீர்ப்பு செலுத்துகிற காரியம் இருக்குதா இல்லையா? என்னங்க நினைக்கிறீங்க? குழந்தை விஷயத்திலையும் நியாய தீர்ப்பு செலுத்துகிற காரியம் இருக்குதா இல்லையா? நிச்சயம் இருக்குது. இல்லை, குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது, ஒரு அடி போடணும்னு தோணுது. இப்போ ஆண்டவர் சத்தியத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். பாரு, நியாய தீர்ப்பு செலுத்துறது உனக்கான காரியம் இல்லைன்னு சொல்றார். இப்போ என்னங்க செய்யட்டும்? என்னங்க செய்ய முடியும்? குழந்தை அடம் பிடிக்குது, சத்தியம் புரிஞ்சிருச்சு, நியாய தீர்ப்பு ஒருபோதும் நான் செலுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யக்கூடாதுங்களா? என்னதான் செய்ய முடியும்? ஜெபந்தான் பண்ண முடியும்ல. ஆண்டவரே எனக்கு புரியுது, எனக்கு கோபமாக தான் வருது, என் பிள்ளைக்கு சாந்தத்தின் ஆவியே கொடுங்க, என் பிள்ளை இந்த தவறை புரிஞ்சுக்கிறதுக்கான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே நான் ஒருபோதும் பிள்ளையின் மீது ஒரு அடி போடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சிறு காரியத்தில் கூட நியாய தீர்ப்பு செலுத்துகிற காரியத்தை யார்கிட்ட கொடுத்துடணும்? தெய்வத்துக்கு கொடுத்துடணும். இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, சிறு காரியத்தில் கூட நியாய தீர்ப்பு செலுத்துகிற காரியத்தை நாம் கரங்களில் எடுக்கிறோமா? சில நேரங்களில் மனித முயற்சி எடுக்கும் தெரியுங்களா? நான் ஒரு கை பாத்திரன்னு இறங்குவோம் பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலையெல்லாம் சிந்திச்சு பாருங்க, அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அதில் போராட்டமும் பிரச்சனைகளும் தான் மிஞ்சிருக்கும். ஆனால் எந்த ஒரு இடத்தில் தேவனை செயல்பட நாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல நிச்சயமாய் நமக்கு வெற்றி கிடைக்கும். சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லா காரியங்களை இழந்தாலும் கூட இறுதி நேரத்தில், தேவனே நீங்கள் எனக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றலப்பா, உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்க, உங்கள் திட்டத்தை செயல்படுத்தணும், உங்கள் நோக்கத்தை நான் செயல்படுத்தணும் என்ற ஜெப விண்ணப்பத்தை அவன் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்த போது தான் ஆண்டவரால் அவனுக்கு என்ன கொடுக்க முடிஞ்சிச்சு? பலத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் நானும் யோசிப்போம், சிறு காரியத்தில் கூட நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்மளுடைய கரங்கள் எடுக்கிறோமா? நம்ம நியாய தீர்ப்பு செலுத்துக்கிறதுக்கு டைரக்டா இறங்கிட்டு வருகிறோமா? அல்லது ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சி நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சின்ன சின்ன காரியத்தில் கூட தேவனை முன்னிறுத்தி நியாயம் செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் படித்துக் கொள்ள வேண்டியது இந்த பாடம் என்பதை ஒருவரும் மறந்துடாதீங்க. நான் சொன்ன சின்ன விஷயம், சின்ன பிள்ளை விஷயத்தில் கூட ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன நியாய தீர்ப்பை நீங்கள் நானும் கையில் எடுக்க போறோம், என்ன விஷயத்தை நீங்கள் நானும் செய்ய போகிறோம் என்பதை பரலோகம் பார்வையிட்டு கொண்டே இருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.